ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம தோட்டத்தோட அறுவடை பார்க்க போகிறோம். ஸோ ஆடிப்பட்டம் ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டாவது அறுவடைங்க இது. நம்ம போன ஆடிப்பட்டத்தில் போட்டு அந்த குளிர்கால பயிர்கள் இருக்கு இல்லையா, முட்டைகோசு, நூல்கோல் மாதிரியான விதைகள்லாம் வந்து அப்போ முளைச்சி அப்படி ஒரு 6 மாதம் வந்து அப்படியே இருந்துச்சு. இந்த வெயில் காலத்தில் அப்படியே நின்றுட்டு இப்போ மறுபடியும் வளர்ந்து நமக்கு வந்து அறுவடைக்கு தயாராகிருக்கு. ஸோ இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா குளிர்கால பயிர்கள் வந்து இப்போ தான் முதல் வாட்டி நம்ம அறுவடை பண்ணுறோம். எப்படி வளர்க்கணுங்கிறதே இப்போ நம்ம முதல் தடவை தெரிஞ்சிருக்கும். ஸோ இனி மறுபடியும் விதைகள் போட்டிருக்கேன். அந்த விதைகள் இனி வளர வளர உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக முட்டைகோஸ் எடுத்துட்டா முட்டைகோஸ் விதைகள்லேருந்து அறுவடை வரைக்கும் எப்படி வளர்க்கணும், அதே மாதிரி நூல்கோல் எடுத்துட்டா விதை மூலியமாக ஆரம்பித்து உங்களுக்கு அறுவடை வரைக்கும் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்க அப்படின்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குங்க. க்ரோ பேக், சீட்ஸு, ட்ரெயின்சல் மேட்டு, பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ புதுசாக வந்து மூலிகை நாற்றுகளும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக செடிகள் வந்துட்டு அந்த பூச்செடிகளாக இருக்கட்டும், காய்கறி செடிகள், அது எல்லாமே வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலான் இருக்கோங்க. ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரகங்கள் கிடைக்கல, ரொம்ப ரேராக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்துட்டு எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரிகளில் கிடச்சிது அப்படின்னா நான் வாங்கி உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவேங்க. கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பி வச்சுட்ருக்கோம். கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க. டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்துட்டிங்கன்னா முட்டைகோஸ் தான். ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமாக நான் வச்சு வளர்த்திட்ருக்கேன். இது வந்து 3 மாத பயிர் தான். 1 வருஷமாக போன ஆடிப்பட்டத்தில் விதைகள் போட்டு அந்த விதைகள் முளைச்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெயில் வந்தனால அப்போல்லாம் ஒன்றுமே ஆகலை, செடி கரிஞ்சும் போகலை, வளரவும் இல்லை, அப்படியே இருந்துட்டு இப்போ வளர்ந்து நமக்கு வந்து அறுவடை கொடுத்துருக்கு. ஸோ இதில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் கீழே வர இலைகளை வந்துட்டு நம்ம கட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் மேலே வந்துட்டு காய் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன், நான் நினைக்கிறேன். ஸோ இன்னி மறுபடியும் விதைகள் போட்டிருக்கேன். அந்த விதைகள் வந்து வளரும்போது அந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இன்றைக்கி முதல் அறுவடை நம்ம வந்துட்டு முட்டைகோஸ் அறுவடை பண்ணுறோம். ஸோ அப்புறமா வந்துட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் அப்படிங்க. அடுத்ததாக நம்ம வந்துட்டு முள்ளங்கி அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிவப்பு முள்ளங்கி, ரொம்ப நாளாக போட்ட விதைகள். இது நல்லா வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், அறுவடை பண்ணணுன்னு மறந்துட்டேன். நினச்சிட்டே இருந்து அப்படியே மறந்தனால இன்றைக்கி அறுவடை பண்ணுறோங்க. ஸோ அடுத்ததாக நூல்கோல். ஸோ இந்த நூல்கோல் வச்சதுலேருந்து நம்மளுடைய தோட்டத்தில் கம்பளி புழுக்கள் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த வின்டர் வெஜிடபிள்ஸ் போடுறோம் அப்படின்னா இந்த கம்பளி புழு தாக்குதலுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். முதவே வந்துட்டு அந்த பூச்சி மருந்து, அந்த பூச்சி விரட்டிலாம் அடிச்சுட்டே இருந்தோம்னா அதை நம்ம கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கிளாடியோலஸ் கிழங்குகள், ரோஜா செடி, அப்புறம் கொத்தவரை, அதலக்காய் இதெல்லாமே வந்துட்டு இந்த லைனில் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்துட்டு கொஞ்சம் அறுவடை இருக்குங்க. முள்கத்திரி வந்துட்டு சேலம் முள்கத்திரின்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிஞ்சு வந்து போட்டிருக்கு. இது இனி வளரும்போது தான் எவ்வளோ பெருசில் வளரும், எப்படி வந்து காய்கள் இருக்கும் அப்படிங்கிறதுமே வந்துட்டு ட்ரை பண்ணணும். ஸோ முதல் பிஞ்சு போட்டிருக்குங்க. அடுத்து வந்து கொத்தவரை. ஸோ கொத்தவரை வந்துட்டு ரீசன்ட் டைமில் என்னுடைய ஃபேவரட்டான ஒரு வளர்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காய்கறி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஒரு செடி மட்டும் நடவு பண்ண தான் ஞாபகம், அது அழகாக வளர்ந்து நிறைய காய்கள் வைக்குது. அண்ட் இந்த கொத்தவரையுமே பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு வெண்டைக்காய் சைஸ்க்கு நல்லா பெருசாக வளருது. எனக்கு டவுட்டு, இந்த அளவுக்கு வளருமா, சின்னதாக தான் இருக்குமா, சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா எத்தனை காய் நம்ம பொறிப்போம், எவ்வளோ செடி வளர்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் இந்த காய்கள் நல்லாவே பெருசாகவே நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே இருக்குங்க. அடுத்ததாக கொஞ்சமாக அதலக்காய் பறிச்சிக்கலாம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி தான், போன வாரத்தில் அப்படி தான் வந்துட்டு ஒரு 4-5 காய்கள் வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணோம். நல்ல முத்தின காய்களை நம்ம அறுவடை பண்ணி வச்சுருக்கோன்னு வைங்களேன், ஒரு நாள் 2 நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா காய் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெடிக்க ஆரம்பிச்சிருது. வெடித்து உள்ளே இருக்கக்கூடிய விதைகள்லாம் வெளியில் வந்துடுது. ஸோ அதனால் ரொம்ப பிஞ்சான காய்களே பறித்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இதே பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பூசணிக்காயும் அதுவாக விதை விழுந்து வளர்ந்துட்டுருக்க செடி தான். ஸோ அதில் வந்து பிஞ்சு போட்டிருக்கு. இனி இந்த பிஞ்சும் நல்லா பெருசானதுக்கப்புறம் தான் நம்ம அறுவடையும் பண்ணணும்.
அடுத்ததாக நம்ம கத்திரிக்காய்கள் அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அறுவடைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஊதா வரி கத்திரியும் வெள்ளை நீட்டு கத்திரியும் தான் அறுவடைக்கு இருக்குது. ஒவ்வொரு காய்கள் தான் இருக்குது. ரொம்ப பெருசாக வந்துட்டு நமக்கு பிஞ்சுகள் போடலை. கத்திரிக்காயை பொறுத்தளவில் ஒரு 4 ரகம் வச்சுருக்கோம் அப்படின்னாலுமே அது ஒவ்வொரு செடி இருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு 12க்கு 12 பேக்கில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய காய்கள் பிடிக்கும். நம்மளே போதும்னு சொல்கிற அளவுக்கு திகட்டுற அளவுக்கு வந்துட்டு இதில் வந்து காய்கள் பிடிக்குங்க. ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது நம்மளால். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி, நாட்டு தக்காளி எப்போ போட்டதுன்னு கூட நான் ஞாபகம் இல்லை. ஸோ அதுலேயும் வந்துட்டு நமக்கு நிறைய பிஞ்சு இருக்குது. இப்போ தான் ஒரு பழம் வந்து பழுக்கறக்கும் இருக்குங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம உரங்கள் கொடுத்து ரெடி பண்ணோம் இல்லையா மல்லிகைப்பூ செடி. ஸோ இது வந்துட்டு நல்லா அடுக்கு மல்லி, ஒரு குட்டி ரோஸ் சைஸில் வரக்கூடிய மல்லி. இதுவும் வந்துட்டு நேற்றுலேருந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து 2வது பூ. இது இல்லாமல் கீரைகள் நிறையா இருக்குது. ஸோ கீரைகள் எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க. ஸோ தட்டைப்பயிறு, அந்த காராமணி சொல்லுவோம் இல்லையா, அந்த கொடியும் வந்துட்டு நம்ம பந்தல் போட்டு விட்டுருந்தோம். ஸோ அது காற்றுக்கு வந்து கட்டாகி விழுந்தனால ஃபுல்லாக கீழே படர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்கே காய்கள் வைக்குது, எப்போ பிஞ்சு போடுதுன்னே தெரியறதில்ல. திடீர்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த முத்துன காய் தான் இருக்குது, உள்ளே வந்து விதைகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதையும் வந்துட்டு பந்தல் போட்டு ரெடி பண்ணணும். இன்றைக்கான அடுத்ததாக மணத்தக்காளி கீரை அறுவடை பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த சைட்லலாம் இதுக்கு பேர் வந்து சுக்கிட்டி கீரை அப்படின்னு சொன்னாதாங்க தெரியும். மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன கீரை புதுசாக இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க. இதுக்கு பெருசா விதைகள் போட்ட ஞாபகமே இல்லைங்க. குருவி, காக்கா அதோட எச்சத்துல இருந்து இதோட விதைகள் வந்து ஈஸியா பரவி சூப்பரா வளர்ந்துட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கட்ட அளவுக்கே நம்ம இதுல இருந்து அறுவடை பண்ணலாம். இதுக்கு பெருசா பராமரிப்போ உரங்களோ எதுவுமே கொடுக்கறதில்ல. நம்ம மற்ற செடிகளுக்கு கொடுக்குற உரத்தை எடுத்துட்டு இது நல்லாவே ஹெல்தியா தளன்னு வளர்ந்துட்டு இருக்குங்க. இது இல்லாம கொடி பசலை இருக்கு. பசலையிலேயே நம்ம வந்து 2 ரகங்கள் வச்சிருக்கோம். ஒன்று வந்துட்டு கொடி பசலை, இந்த மலபார் ஸ்பினாச்னு சொல்லுவாங்களே, இதில் வந்துட்டு ரெட் அண்ட் க்ரீன் இருக்கு. நம்மக்கிட்ட வந்துட்டு ரெட் கலர் மட்டும்தான் கொடியாக போகுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குத்து பசலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் எங்கள் ஊரில் வந்துட்டு பிரசர்கீரை அப்படின்னு சொன்னால் தெரியுங்க. நல்லா வந்து அந்த ஜவ்வு இருக்கக்கூடிய ஒரு கீரைகள். இந்த பசலை கீரை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜவ்வு இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நல்லா வலுவழுப்பு தன்மையோடு இருக்கிறது. அறுவடை பண்ணிக்கலாம். கொஞ்சமா கோவக்கீரை வந்து இப்பதானே படர்ந்துட்டு இருக்கு. கீரைகள் ஏதாவது சமையலுக்கு ஆகுமா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இதுலயுமே பாத்துட்டீங்கன்னா அந்த அஸ்வினி பூச்சி தாக்குதல் வந்திருக்கு. இனி இதுக்கும் பூச்சி மருந்து அடிச்சு ரெடி பண்ணணும். அறுவடை வந்துட்டு இதெல்லாம் தாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கீரைகள்லேயே வந்துட்டு நம்ம வந்து மூவர்ண கீரை, சுக்கிட்டு கீரையெல்லாம் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசலைக்கீரையில் 2 ரகங்கள் எடுத்திருக்கோம். இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. ஸோ அதையுமே வந்துட்டு நம்ம சாப்பிட்லான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கிறோங்க. ஸோ இன்றைக்கான அறுவடை பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோதான். ஒரு முட்டைகோஸ், ஒரு நூல்கோல், ஒரு முள்ளங்கி, கொஞ்சம் பச்சை மிளகாய், இன்னும் நிறைய பூக்கள் இருக்குது. பூக்கள்லாம் இன்றைக்கி பறிக்கல. பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கத்திரிக்காயில் 2 ரகங்கள், கீரைகள் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தவரையும் அறுவடை பண்ணியிருக்கேங்க. ஆடிப்பட்டத்துக்கான 2வது அறுவடை இதெல்லாம் தான். இன்னும் வந்துட்டு அடுத்த வாரத்தில் இன்னும் என்னென்ன மாதிரியான அறுவடைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த முட்டைகோஸ், காலிஃப்ளவர்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கலாம்ல, ஏன் இப்போ அறுவடை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் அறுவடை பண்ணோம் அப்படின்னா தான் அடுத்த நாற்று போடு ரெடியாக இருக்கு இல்லையா, அந்த செடிகளுக்கெல்லாம் வந்து மண்கலவை தயார் பண்ணி கொடுக்க முடியுங்க. ரொம்ப நாளாக இது நான் வந்து எப்போ பெருசாகும் அப்படின்றக்காகவே அந்த மண்கலவை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ நம்ம அறுவடை பண்ணோம் அப்படின்னா தான் அந்த மண்கலவையெல்லாம் மறுபடியும் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் செடிகள் வைக்கிறதுக்கு சரியாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.